ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டை அரிசி வச்சு நூல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக புழு புழுன்னு இருக்கும். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். மட்டை அரிசியை நான் 3 கிளாஸ் எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கழுவி வச்சுருக்கேன். இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரையணும். பாருங்கள், இனி கொஞ்சம் கூடி அரையணும். அரைச்சி எடுத்து ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா அடி பிடிக்காத மாதிரி வணக்கணும். நல்லா மாவு கட்டையாகக்கூடாது, அடியும் பிடிக்கக்கூடாது. நல்லா அடி சேர இலக்கிட்டே இருக்கணும். விட்டால் கட்டியாயிரும். இலக்கி இதை இந்த பக்குவத்துக்கு வரணும். இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிச்சா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நெளிவாக இருக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்கணும். இதை பிடிச்சி இட்லி தட்டில் நம்ம ஆவியில் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இட்லி தட்டில் எண்ணெய் தேய்ச்சி மேலே வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். எல்லா உருண்டையும் அதே மாதிரி பிடிச்சி வச்சுருவோம். பிடிச்சி வச்சாச்சு. இது சும்மா ரொம்ப ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஆவி வச்சா போதும். வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடுவோம். எடுத்துட்டு சேவனாழி புளியறதில் வச்சு நம்ம இட்லி தட்டில் ஒவ்வொரு ரவுண்டுக்கு புளிஞ்சிருவோம். ஆறுறதுக்குள்ளே இது ஒரு பக்குவம் என்னென்னா, நீங்கள் இது இட்லி சூடு ஆறுறதுக்குள்ளேயே தட்டில் புளியணும். ஆறி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக புளிய முடியாது. ரொம்ப இறுகி போயிடும், டைட்டாக இருக்கும். நான் இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு வந்துச்சு. ஆனால் ஆறுச்சுன்னா ரொம்ப டைட்டாயிரும், நம்மளால் முடியாது. சூட்டோடு புளியணும். பாருங்கள், ஆவி பறக்குது பாருங்கள். அந்த சூட்டோடையே நம்ம புளியணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குழியாக புளிஞ்சு இட்லி தட்டில் வேக வச்சிடலாம். பாருங்கள், ஆனால் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மெனக்கட்டு செய்யணும், சிரமப்பட்டு தான் நம்ம செய்யணும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மாவு வணக்கி செய்கிறதும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சேன், நல்லாயிருக்கு. ஆனால் ஆறுச்சுன்னா கண்டிப்பாக புளிய முடியாது, ரொம்ப டைட்டாக போயிடும். சூட்டோடு புளிஞ்சாதான் இந்த மாதிரி புளிய முடியும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா குழியும் புளிஞ்சு நம்ம அடுப்பில் வேக வச்சுருவோம். இட்லி பாத்திரத்தில் இட்லி பாத்திரம் தண்ணி சூடாயிருச்சு. இனி 2 குழி புளிஞ்சுதுன்னா அதை அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் புளிஞ்சாச்சு. இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. அடுப்பில் வச்சு ஒரே ஒரு 10 நிமிஷத்தில் சேவை வெந்துடும். அடுப்பில் வச்சு மூடி வச்சிடலாம். இதுவே கொலக்கட்டை வச்சு கீழே புளியிற சேவனாழியில் புளிஞ்சாலும் சூப்பராக வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் கழிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதுக்கு கடலை குழம்பு, சட்னி, சாம்பார் என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. வெள்ளை நூல் புட்டுங்காட்டியும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் சட்னி தான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சேவை, மட்டை அரிசி சேவை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குவாங்க, பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய் சட்னி நான் அரைச்சிருக்கேன்.
இதில் வரமிளகா சட்னி வச்சாலும் வரமிளகா வச்சு அரைச்சாலும் நல்லாயிருக்கும். சேவைக்கு என்ன செஞ்சாலும் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இஸ்டு வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சட்னி தான் அரைச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.